ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்க்ரனஸ் மோட்டரில் ஹண்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து எதனால் வந்து சின்க்ரனஸ் மோட்டரில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டெஃபினிஷன் பார்க்கலாம். ஹண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆஃப் ரோட்டார் அபவுட் இட்ஸ் நியூ ஈக்குலிபிரியம் பொசிஷன் டியூ டு லோட். இப்போ சின்க்ரனஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்ரு. இப்போ வந்து நீங்கள் லோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்க்ரனஸ் மோட்டரில் சடன் அப்ளிகேஷன் ஆஃப் லோடு இருந்ததுன்னா அதோட ரோட்டார் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் வந்து டிவியேட் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து டிவியேட் ஆகாமல் தான் இருக்கும். ஆனால் லோடு போட்டோன்னா சடனாக டிவியேட் ஆகும். ஆனால் உடனே வந்து கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வராது. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், முன்னாடியும் பின்னாடி வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆசிலேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு பொசிஷனுக்கு வரும். ஸோ அந்த ஆசிலேட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஹண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் தான் சின்க்ரனஸ் மோட்டரில். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹண்டிங் அப்படின்றது வந்து இந்த டயக்ராம் வச்சு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து நோ லோட் கண்டிஷனில் ஸ்டேட்டார் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா ரோட்டார் ஆக்சிஸ் கிட்டத்தட்ட சம்வாட் ரொம்ப கம்மியான ஆங்கிள் லோட் ஆங்கிளில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அதே வந்து சடன் அப்ளிகேஷன் ஆஃப் லோடு கண்டிஷன் வரும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் அப்படியே தான் இருக்கும். ரோட்டார் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா S2' ஸோ இந்த ரெண்டு பொசிஷன் டாட்டர் லைன் போட்டுருங்க. அந்த ரெண்டு டாட்டர் லைன் என்ன பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு மாறி இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து ஒரு டைம் டிலே ஆகி தான் வந்து S2 N2ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் பொசிஷனுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு கேப் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ஆசிலேஷன் நடந்து ரெஸ்ட்டுக்கு வருது இல்லையா, சடனாக ரெஸ்ட்டுக்கு வரதில்லை, சடனாக லோடு போட்டோன்னே ஆசிலேட்டாக வருது இல்லையா, இது பேர் தான் ஹண்டிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து சின்க்ரனஸ் மோட்டரில் வந்து பேசிக்காக வந்து லோடுனால மட்டும் இல்லை, நிறைய ரீசன்னால நடக்குது. என்னென்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்ச் இன் லோடாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சது. ஃபால்ட் இந்த சப்ளை சிஸ்டம் வரும், மேபி வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட்டாக இருக்கலாம். ஃபால்ட்டெல்லாம் வந்து எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து இப்போ லைட்னிங் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் உங்களுக்கு சப்ளை வருது, அதுலேருந்து நீங்கள் சப்ளை எடுக்கிறீங்க. லைட்னிங் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் அஃபெக்ட் ஆனால் அதில் வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஹென்ஸ் அதனால் ஓவர் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கலாம். ஹென்ஸ் அது வந்து மோட்டார் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த ஹண்டிங் அதனால் கூட நடக்கலாம். அதுவே ஒரு லோடு மாதிரி தான். சடன் சேஞ்ச் இன் ஃபீல்டு கரண்ட்டை நீங்கள் ரொம்ப திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலும் அந்த எக்ஸைட்டேஷன் வேரி ஆகி அதனாலையும் வந்து ஹண்டிங்கிறது நடக்கலாம். அது மாதிரி ஹார்மானிக்ஸ்ன்றது வந்து நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலே வந்து இந்த ஹண்டிங் நடக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும், நீங்கள் லோடு போட்டேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரான் பை த மோட்டார் இன்க்ரீசஸ். இது நமக்கு பேசிக்கலாக தெரிஞ்ச விஷயம். லோடு போட கரண்ட் மோட்டாரோட ஸ்பீடு வந்து கம்மியாகும் பொதுவாக எல்லா மோட்டர்லையுமே. அதனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் டார்க் இன்க்ரீஸ் ஆகி அந்த மோட்டாரோட ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறது தெரியும். இப்போ வந்து இந்த ஹண்டிங்னால நமக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சின்க்ரனிசம் வந்து அது வந்து லூஸ் பண்ணிடும். அதாவது சின்க்ரனிசம்னா ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஸ்பீடு எப்படி இருக்கோ அதே ஸ்பீடு தான் ரோட்டார்லேயும் அவுட்புட்டில் இருந்திருக்கணும். அதை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சின்க்ரனிசம், லாஸ் ஆஃப் சின்க்ரனிசம் அப்படிங்கிறது நடக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும், மெக்கானிக்கல் லாஸஸ், டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கும். அது மாதிரி வந்து லார்ஜ் சேஞ்ச் இன் கரண்ட் இன்புட்டில் வந்து லோடு அதிகமாக போட்டோன்னா கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹண்டிங் இருக்கனால வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரே விஷயமாக கடைசியாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேம்பர் வைண்டிங் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ டேம்பர் வைண்டிங் பற்றி தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியாச்சு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேம்பர் வைண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம்பர் வைண்டிங் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து ஹண்டிங் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ டேம்பர் வைண்டிங் எதுக்குன்னு பார்த்துருப்போம்னா மெத்தட் டு ஸ்டார்ட் சின்க்ரனஸ் மோட்டர். ஒரு சின்க்ரனஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து நம்ம டேம்பர் வைண்டிங்காக பார்த்துருப்போம். ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணலாம், அது மாதிரி ஹண்டிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் காயில் அப்படிங்கிறது வந்து நமக்கு பேசிக்காக வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் அதாவது ஷார்ட் சர்க்யூட் காயில்னால அதிக அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த கண்டக்டர்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்எஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இஎம்எஃப் வந்து ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஆர்எம்எஃப் அண்ட் டேம்பர் வைண்டிங். அதாவது வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டேட்டர் உள்ள மேக்னெட்டிக் ஆக்சிஸ்க்கும் டேம்பர் வைண்டிங் இடையில உள்ள மோஷனால தான் இந்த இஎம்எஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. இது என்ன பண்ணுன்னா இந்த லென்ஸில் அப்படி இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆனது எது காஸ் அந்த இஎம்எஃப் எது காஸ் பண்ணிச்சோ அதை வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ இந்த ஹண்டிங் வந்து அதை வந்து நடக்கு அப்படிங்கிறதுனால அந்த இஎம்எஃப் வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டிங் அந்த ப்ராசஸ் வந்து அப்போஸ் பண்ணி ஹென்ஸ் இந்த ஹண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து ஹண்டிங்னா ஒரு ஆசிலேஷன் தான். ஸோ அந்த ஆசிலேஷன் இது என்ன பண்ணும், அது மோஷனால் இஎம்எஃப் நடக்கு, அந்த மோஷனால தான் இஎம்எஃப் நடக்குது. ஆனால் அந்த இஎம்எஃப் வந்து அந்த மோஷனை அப்போஸ் பண்ணி அந்த மோஷனை அந்த ஆசிலேஷன் வந்து குறைச்சிருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து ரிமூவல் ஆஃப் ஹண்டிங் பை டேம்பர் வைண்டிங் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. இப்போ வந்து இந்த ஹண்டிங் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து நான் வந்து கிராஃபில் ஷோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ கிராஃப் வந்து எது ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமும் டெல்லுனா வந்து லோட் ஆங்கிள். ஸோ லோட் ஆங்கிளுக்கும் இதுக்கும் டைம் வந்து ஒரு டைமை பொறுத்து எப்போ வந்து இந்த ஹண்டிங் அந்த ரோட்டார் ஆக்சிஸ் வந்து எப்போ ஆசிலேஷன்லேருந்து வெளியில் வந்து செட்டில் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், இந்த இதில் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கியா, இது பேர் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹண்டிங். அதாவது ஹண்டிங்னா வந்து ரோட்டார் வந்து அங்கே லெஃப்ட் ரைட் வந்து
இது ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ செட்டிலிங் டைம் ஹண்டிங் பீரியட் வித்தவுட் டேம்பர் வெனிங் இல்லாதப்போ இது வந்து ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து டேம்பர் வெனிங் வைக்கிறீங்களோ அப்போ நியூ ஈக்லிபிரியம் பொசிஷன் ஒரு கான்ஸ்டன்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதாவது நியூ ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு லோடை போட்டோன்னே ஒரு புது ஈக்லிபிரியம் பொசிஷன் அது பிடிக்கும். ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஆசிலேஷனுங்கிறத நம்ம ஹண்டிங் சொல்கிறோம். ஸோ அந்த ஹண்டிங் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகிடுது டேம்பர் வெனிங் இருக்கிறதுனால. ஸோ இதான் வந்து நான் சொல்ல நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், ஹண்டிங் அப்படிங்கிறது. ஸோ கடைசி வந்து நம்ம சிங்க்ரனஸ் மோட்டர் நம்ம ஓவராலாக இது வரைக்கும் சொன்ன அத்தனை வீடியோஸும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து 4 விஷயம் வருது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டர். ஸோ எவ்வளோ லோடு போட்டால் வந்து ஈஸியாக தாங்கக்கூடிய விஷயம். ஹண்டிங் வந்து நம்ம டேம்பர் வெனிங் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி வந்து பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். பவர் ஃபேக்டர்னா வந்து எக்ஸைட்டேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன் நம்ம போட்டு பவர் ஃபேக்டர் எந்த லோடில் வேணாலும் எந்த ஒரு இதில் வேணாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லீடிங் பவர் ஃபேக்டரில் வந்து நம்ம சிங்க்ரனஸ் கண்டென்சர் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து வரக்கூடிய கரண்ட் வந்து நம்ம லீடிங் கரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் வந்து ஈஸியான ஃபீச்சர்ஸாக இருக்கும் மோட்டரில். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் திரும்பவும் சொல்லலாம். கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டார் அண்ட் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் அண்ட் ரோட்டார் வந்து லாக் ஆகிறதுனால மேக்னெட்டிக் லாக்கிங் அப்படிங்கிற கண்டிஷன் நடக்குது. ஸோ அதுவும் வந்து ஈஸியாக வந்து நம்ம கொடுத்த உடனே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து லோடு போட்டாலும் வந்து பெரிய ஒரு வேரியேஷன் ஒன்று இருக்கிற போதில். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ரொம்ப லார்ஜ் சைஸாக இருக்கும். அது மாதிரி வந்து காஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். காஸ்ட் மட்டும் தான் வந்து இதில் வந்து ரொம்பவே வந்து டிஸ்அட்வான்டேஜான ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர்னால நம்ம தேவையான இடத்துக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபேன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். காரணம் என்னென்னா இது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர் எவ்வளோ லோடு போடலாம் நமக்கு ஸ்பீடு வேரி பண்ண முடியாது. ஹென்ஸ் நம்ம இண்டக்ஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிரேனில் யூஸ் பண்ணுவாங்க. கிரேனில் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடு வந்து தேவை அப்படிங்கிறதுனா கிரேனு அல்லது வந்து வேறு ஏதாச்சும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லா இதுலேயுமே வந்து இந்த சிங்க்ரனஸ் மோட்டருங்கிறது யூஸ் பண்ணிப்பாங்க. காரணம் என்ன, கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். ஸோ ஹண்டிங் அண்ட் ஆல்சோ த ஓவரால் காம்பினேஷன் கான்செப்ட்ஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டர் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அடுத்தடுத்து அப்படி வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.